நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களா நீங்கள் அப்படின்னா என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு தாங்க. ஒரு பீஸ் இருந்தாலே போதும், மொத்த சாப்பாடும் காலியாகிரும். டேஸ்ட் நச்சுன்னு இருக்குங்க. வாங்க என்னோட இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மண்பானையை ஹீட் பண்ணி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேங்க. ரொம்ப தண்ணி ஆட்டினாமல் கட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு கிண்ண அளவுக்கு மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நம்ம தாளித்த ஆயில் கூட இந்த மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஆயிலில் மிளகாய் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக காயப்பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்கங்க. மிளகாய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு இருந்தால் சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி, மிளகாய், உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுறலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணுமே பேன் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மிளகாய் கடையல் ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.